இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா டீஸ்ட்ரக்சரிங் இன் டைப்ஸ்கிரிப்ட். இது மோர் கன்வீனியன்ட் வே. ஒரு வேல்யூ வந்து அரேலேருந்தோ ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இதில் என்னென்ன வே ஆஃப் அரே டீஸ்ட்ரக்சரிங் இருக்குன்னா, ஒன்று அரேயில் எப்படி பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம். அரேயில் பார்க்கும்போது பேசிக்காக வந்து ஒரு அரேயில் இருக்கிறத எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அது போக அதிலிருந்து இன்கேஸ் ஏதாச்சும் இண்டெக்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இது பார்க்குறது எப்படின்னு பார்க்குறோம். ரெஸ்ட் ஆப்ரேட்டர், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பேசிக்ஸ், ரீநேமிங்கு, அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு அரே டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஹியர் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு வேரியபிள் ஏஆர்ஆர்னு ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் ஈக்குவலண்ட்டாக ரைட் சைடில் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான வேரியபிள் நேம்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரே வேரியபிளோட நேமு, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈச் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நேராக வந்து எகென்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏபிசிடின்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு ஈச் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து என்னவா இருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். ஏபிசிடிஇக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏல 1, பியில் 2, சியில் 3, டியில் 4, ஈயில் 5 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறாங்கன்னா, ஸ்கிப் ஒரு இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸ் மட்டும் வேணும், இல்லை வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இடையில இருக்கிற இண்டெக்ஸ்க்கு வந்து நீங்கள் எம்டியாக விட்டுட்டு மீதி இருக்கிற வேரியபிள் நேம் மட்டும் போட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதே அரே தான் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கிறோம், தேர்டு வந்து ஹெச்னு எடுத்துருக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபிஃப்த் எலமெண்ட் வந்து ஜேன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 3 5ன்னு வந்திருக்குங்க. ஓகேங்களா. இதே வந்து நம்ம ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிற செஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கும்போது ரெஸ்ட் ஆப்ரேட்டருங்கிறது ட்ரிபிள் டாட்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணோன்னா, இந்த எப்போவுமே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து கடைசியாக வரும். அதாவது நீங்கள் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸில் குரூப் டுகெதர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ஆப்ரேட்டர் நமக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேலேருந்து ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கேன். ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மீதி எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். 2 3 4 5 அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க, ட்ரிபிள் டாட் ரெஸ்ட். இது வந்து என்ன வேரியபிள் நேம் வேணால் வச்சுக்கலாம், பட் கன்வீனியன்ட் வே வந்து ரெஸ்ட்டுங்கிற வேரியபிள் வச்சுக்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும்னா, கேயோட வேல்யூ வந்து 1ம் ரெஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரே 1 2 3 4 5ன்னு வந்துருக்குங்க. அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். நேமு, ஏஜு, ப்ரொஃபஷன், அட்ரஸ் எடுத்துக்கிறோங்க. இதில் இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஃபுல் நேமு, ஏஜு, ப்ரொஃபஷன்ஸு இது மட்டும் இந்த 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 டேட்டா மட்டும் நம்ம வந்து இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ரெஸ்பெக்டிவ் லெட்ஸே வந்து ஃபுல் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபுல் நேம், இல்லை ஃபுல் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் ஃபுல் நேம். இந்த மாதிரி 2 வேல ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இங்கே நீங்கள் அரே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு எடுத்து வந்திருப்போம். ஆப்ஜெக்ட் வந்து கர்லி பிரேசஸ் வச்சுட்டு டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. கீ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உங்களுக்கு என்ன கீ இங்கே கொடுத்துருக்கீங்களோ அதே கீயில் நீங்கள் வேரியபிள் நேமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ ஃபுல் நேம்ங்கிறது சிவராஜனும், ஏஜ், அட்ரஸ் வந்து சிட்டி, ஸ்டேட்னு வந்துருக்குங்க. கரெக்டுங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீநேம் எப்படி பண்ண போகிறது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபுல் நேம் வந்திருக்கும், பட் நம்ம வந்து வேற ஒரு பேரில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம், இல்லை வேற ஒரு நேமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம். அதாவது இங்கே இருக்கிற கீ வேரியபிளில் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது. பட் எனக்கு அதே கீயில் வந்து எனக்கு வேணாம், ஏன்னா வந்து சம் அதர் வேரியபிள் வந்து உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி நீங்கள் வேற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம்னா சேம் பேட்டர்ன் தான், பட் கோலன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபுல் நேம்ங்கிற வேரியபிள் எடுத்துகிட்டு பர்சன் நேம்னு மாற்றுறீங்க, ஏஜுங்கிறத வந்து இயர்ஸ்னு மாற்றுறீங்க. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா பர்சனோட நேம் தான் இப்போ ஆக்சசிபிளாக இருக்கும். பர்சனோட நேம் வந்து சிவராஜன் இருக்கும், இயர்ஸ் வந்து 13 இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டிஃபால்ட் வேல்யூ. சம்டைம்ஸ் வந்து அன்னோன் கீ இருந்து நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் அது இல்லை, எப்போல்லாம் வந்து அந்த கீ இல்லையோ அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணுங்க. அந்த மாதிரி சினரியோஸில் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஓபின்னு ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஸோ ஆனால் டிஓபின்னு வரும்போது நார்மலாக இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அன்டிஃபைண்டோ வரும். ஏன்னா வந்து அங்கே வேல்யூஸ் இல்லாதனால. இன்கேஸ் இதனோட வேல்யூ வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அன்னோன் போடணும்னு வச்சிங்கன்னா, இப்போ வந்து அன்னோன் ஈக்குவல் டு பேராமீட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு வேரியபிளை ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கோலனு, அதே
டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு. டீஸ்ட்ரக்சரிங் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டாக இருந்தால் கர்லி பிரேசஸ், அரேவாக இருந்தாங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? அடுத்து நெஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எது நெஸ்டடாக இருக்குது, அட்ரஸ் வந்து நெஸ்டடாக இருக்குது. நெஸ்ட் சிட்டி வந்து ஆக்சஸ் பண்ணாங்க, ஸ்டேட் வந்து ஆக்சஸ் பண்ணாங்க, மற்ற வேல்யூஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து அட்ரஸ் எப்படி டீஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க, இதுதான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற அட்ரஸ் கீ டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ திருப்பி வந்து எகெயின் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டுங்களா? நீங்கள் நார்மலாக ஆப்ஜெக்ட் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க, எகெயின் வந்து கர்லி பிரேசஸ் போட்டு சிட்டி ஸ்டேட். நீங்கள் கர்லி பிரேசஸ் போடணும், இங்கே ஆல்ரெடி கீ இருக்குது. ஸோ கர்லி பிரேசஸ் போடணுன்னா திருப்பி சப் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டோட கீ வேல்யூ பேர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, கோலன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இங்கே ரீநேம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டைரெக்டாக வேரியபிள் நேம் மட்டும்தான். இங்கே வந்து நீங்கள் திருப்பி சப் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நார்மலாக ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கோலன் போடுவீங்க, போட்டுட்டு திருப்பி சப் லெவலில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நார்மல் டீஸ்ட்ரக்சரிங் தான். கர்லி பிரேஸ் ஏன்னா ஆப்ஜெக்ட்டு, ஸோ அதனால் கர்லி பிரேசஸ் சிட்டி ஸ்டேட்டு தானே. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ tsx.ts.ts. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசிடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 வந்திருக்கும். ரெண்டாவது ஸ்கிப் பண்ணியிருக்கோம், 1 3 5 வந்திருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் 1 2 3 4 5. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீஸ்ட்ரக்சரிங் ஃபுல் நேம் ஏஜ் அட்ரஸ்ஸு. அடுத்தது வந்து ஏஜ் வேரியபிள் நேம் ரீநேம் பண்ணியிருக்கோம், பர்சன் நேம் இயர்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபி அன்னொன்று வந்திருக்கணும். அடுத்தது வந்து நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் சிட்டியும் ஸ்டேட்டும் ஆக்சஸ் பண்ண. அவ்வளோதாங்க. இது ரொம்ப மோர் கன்வீனியன்ட் வே. இன்கேஸ் இதே விஷயத்த வந்து நீங்கள் நார்மலாக வேரியபிள்லேருந்து ஆக்சஸ் பண்ணது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஸோ இதே ஃபுல் நேம் எடுத்துகிட்டு நீங்கள் வேற ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணணும்னா நார்மலாக இது வந்து ஆப்ஜெக்ட்டு கான்ஸ்டன்ட். இங்கே வந்து பர்சன் நேம் எடுத்துருக்கோம், லெட்ஸே வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு மாத்திரம்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஃபுல் நேம்னு ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அனதர் வே என்ன இருந்திருக்கும், ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் ஃபுல் நேம். இந்த ரெண்டு வேலை ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வேக்கும் இந்த வேக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதுனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீடபுளாகவும் இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம அதர் கோர் ஏரியாஸ் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ.